அந்த கண்ணு பார்த்தாக்கா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 16:9 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போது பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஏதாவது ஒன் ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளரோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே செட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த பிளரை எகைன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிளரோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 8 வந்து கொடுத்துருங்க. 8 கொடுத்துட்டு இப்போ பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் இருக்கும், நீங்கள் போய் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஸை வந்து 1 by 1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்களும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ண முடியும். இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ண வாட்டி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. 4 சைடுமே கரெக்டாக ஃப்ரேம் அளவுக்கு இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். உங்களுக்கு எகைன் வந்து கிராப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி போய் கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பேலன்ஸ் 3 ஃப்ரேம்ஸ் இருக்கும், அதுலேயும் சேம் அதே மாதிரி ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இப்போது ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. அந்த மாஸ்க்கை எனேபிள் பண்ணிட்டீங்க. அது கீழே ஷேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ கரெக்டாக வந்து கிராப் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து அந்த டைமண்ட் ஷேப் அளவுக்கு கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் ஆகிடும். அது மாதிரி ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக அந்த நம்ம கிராப் பண்ண அந்த இதில் வந்து செட் பண்ணுங்கள். அந்த ஷேப்பில் கரெக்டாக இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேம் அதே மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் 2 ஃப்ரேம்ஸ் இருக்குது, சேம் அதே மாதிரி அந்த ஃப்ரேம்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக ஃப்ரேம்ஸில் ஆட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த மியூசிக் பிளேயரோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ
இந்த மாதிரி அந்த ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு கீழே இந்த மாதிரி அதை வந்து செட் பண்ணிவிட்டு எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அந்த மியூசிக் பிளேயர் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல யாருக்கு பர்த்டேவோ நீங்கள் அவங்களோட நேம்ஸ் வந்து டைப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோ உங்களுக்கு ஸ்டக்கான மாதிரி தான் ஷோ ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாகவே ப்ளே ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.